பெண்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே பயப்படுறாங்க. பாதுகாப்பு இல்லாத இடம்னு நெனைக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு இங்க சில குரூப் சொல்லிட்டு திரிவாங்கல்ல. அவங்க மூஞ்சிலேயே ஹேமா கமிட்டி வந்து இந்தாங்க ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்த தூக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ இவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசுறப்போ அந்த ஆக்ட்ரஸ் வந்து என்னுடைய மகள் மாதிரின்னு பேசுறாரு. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்லயோ, ஹோட்டல்லயோ நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வேற. அங்க வந்து இந்த அட்ஜஸ்ட்மென்ட்க்கு போகக்கூடிய அந்த ஆக்ட்ரஸ்க்குலாம் தனியா நேம் கோடே குடுத்து வச்சிருக்காங்க. மலையாள நடிகர் சங்கமான அம்மாவுல வந்து ஒருத்தவங்க மெம்பர் ஆகணும் அப்படின்னா, அவங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா மட்டும் தான் ஆக முடியும் அப்படின்னு பல விஷயத்த இப்போ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியில கொண்டு வந்திருக்கு. இது மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா கிடையாது. எல்லா சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இருக்கு. பட் இன்னைக்கு இந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறது மலையாள இண்டஸ்ட்ரி தான். ஏன் இந்த ஹேமா கமிட்டி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன பேக் ஸ்டோரி பார்த்தா தான் இப்போ இந்த மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ள இவ்வளவு பெரிய மோசமான விஷயங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறது எப்படி நடந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். 2017 தான் இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஏன் இது உருவாக்குறதுக்கான தேவை அப்படிங்கிறது உருவாது அப்படின்னா 2017 ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க கார்ல போயிட்டு இருக்கப்பவே ஒரு 4 பேரால தடுத்து நிறுத்தப்பட்டு காருக்குள்ளேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஆக்ட்ரஸுக்கு நடக்குது. ஸோ அந்த கேஸ் விசாரணைக்கு போறப்போ இதை பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா கேரளாவுடைய ஆக்டர் திலீப் தான். அவர் திட்டமிட்டு அந்த ஆக்ட்ரஸை வந்து இப்படி பண்ணணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை மாதிரி ஒரு 4 பேர் அமைச்சு செஞ்சிருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதுக்கு அவருக்கு என்ன இதுல பெரிய மோட்டோ அப்படின்னா, ஓப்பனா பேசணும் அப்படின்னா, ஒருவேளை அவர் அந்த ஆக்ட்ரஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம், அவங்க வராம இருந்திருக்கலாம், அசிங்கப்படுத்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ், அதுக்கு பழி தீர்க்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சம்பவம் நடத்தியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்துல திலீப்பை வந்து அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல கைது பண்றாங்க. ஆனா பட் இப்போ அவர் பெயில்ல தான் இருந்துட்டு இருக்கார். இந்த சம்பவம் அப்படிங்கிறது மலையாள சினிமாவில் ஒரு பெரிய விஷயமா மாறுது. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய உமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் அமைப்பு இதை மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்டே போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிற வைக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில தான் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஹேமா, ஃபார்மர் ஆக்டர் சாரதா, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வல்சாலா குமாரி இவங்களுடைய தலைமையில அப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து இதை மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிட்டி அங்க இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாரையுமே நேர்ல மீட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு 2 வருஷம் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. 2019 இந்த ரிப்போர்ட் உருவாயிடுது, கவர்மெண்ட்டுக்கிட்டையும் ஒப்படைக்கப்படுது. ஆனா கவர்மெண்ட் இந்த விஷயத்த வெளியில லீக் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்குள்ள அவ்வளவு முக்கியமான நடிகர்கள், முக்கியமான நடிகைகள் எல்லாருடைய பேரும் இருக்கு. ஸோ இதை வெளியில கொண்டு வந்தா பெரிய இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறதுனாலயே இதை கவர்மெண்ட் வந்து மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு விஷயம் அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள இருந்திருக்கு. பட் அதை வந்து கவர்மெண்ட் மறைச்சாலும் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் மற்ற அமைப்புகளும் அமைதியா இருக்கிறதா இல்லை. தொடர்ந்து இந்த ரிப்போர்ட்டை ஏன் வெளியில விடாம கவர்மெண்ட் இன்னும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. வெளியில விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸா அதோட அழுத்தம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் 19 அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்த அந்த முக்கியமான பேர்கள்லாம் இருந்தது இல்லை, எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த நடிகைகள் வந்து எந்தெந்த நடிகர்கள் மேல வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க, அலிகேஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருந்தது இல்லை, அந்த பேஜஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் சொல்லக்கூடிய இதை மட்டுமே நாங்க ஆதாரமா வச்சு யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் ஆகஸ்ட் 19 வெளியிட்டாங்க. இது வெளியான உடனே பர்சனலா ஒரு ஆக்ட்ரஸ் வந்து யார் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரிய வரல. ஏன்னா நேம் அப்படிங்கிறது சொல்லப்படல. பட் ஒட்டு மொத்தமா மலையாள இண்டஸ்ட்ரியில எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்ல போனா கோட் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. என்னத்துக்கு இது பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த கோட் நேம் ஒரு ஆக்ட்ரஸுக்கு கிடைச்சா மட்டும்தான் அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாரா இருக்காங்க, அவங்க கூப்பிட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம். அப்படி ஒரு ஆக்ட்ரஸால அந்த கோட் நேமை வாங்க முடியல அப்படின்னா அவங்க அதிகபட்சம் ஒரு படம் 2 படம் தாக்கு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்காது, சரியான சம்பளம் கிடைக்காது, ஓரம் கட்டப்பட்டுருவாங்க. அப்படிங்கிறப்போ அங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இந்த கோட் நேமை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ இந்த ஹேமா
ஹேமா கமிட்டி வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஸ்கிரிமினேஷனும் அங்க இருந்திருக்கு. அங்க வந்து இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, என்ன கலர்ல இருக்காங்க, அதை பொறுத்துலாம் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா சம்பளம் அதிகமா இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்பளம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பவர் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, ஒரு பெரிய சிண்டிகேட்னே சொல்லலாம். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த படத்துல எந்த ஹீரோயினுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்க கூடாது, இவங்க இத்தனை நாள் தான் கால் ஷீட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமா இந்த ஆக்டர் சம்பந்தமான விஷயங்கள், இவங்களை இந்த ஹோட்டல்ல தான் தங்க வைக்கணும், இந்த கேப் புக் பண்ணி தான் நீங்க கூப்பிட்டு வரணும் அப்படின்னு, இவங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு பெரிய பவர் சிண்டிகேட் வந்து இந்த மலையாள சினிமாக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு பல விஷயங்களை இப்போ இந்த ஹேமா ரிப்போர்ட் வந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இதை மாதிரி எனக்கு நடந்தது, இதை மாதிரி ஒரு மோசமான சம்பவம் இந்த ஆக்டர் பண்ணாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் பேசணும், அவங்க சொல்றதை எப்படி பொய்யா மாற்றணும் அப்படின்னு இந்த திட்டமிடல் எல்லாமே இந்த பவர் குரூப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு வெளியில காட்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே எவ்வளோ ஹீரோயின்கள் வந்து வெளியில சொல்லுவாங்க, பட் அவங்களுக்கு எதிராக பெருசா ஒரு டீம் வந்து உருவாகி அவங்களையே குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி மாற்றும். ஸோ இது திட்டமிட்டு ஒரு சிண்டிகேட் மாதிரி நடந்திருக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில. ஸோ இந்த ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான் இந்த மீ டூ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மலையாள இண்டஸ்ட்ரியில உருவாகுது. ஒவ்வொருத்தங்களா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்டே சொல்லிடுச்சு, அந்த ரிப்போர்ட்டை வச்சு நாங்கள் யார் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், நீங்களாம் வந்து ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் எடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு நடிகைகளாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு யாரால பாதிப்பு ஏற்படுத்துது, எங்கே ஏற்பட்டது, எந்த வருஷம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த விஷயத்துக்குள்ள வந்தவங்க தான் ஆக்டர் சித்திக், இயக்குனர் ரஞ்சித், ஆக்டர் முகேஷ், ஜெயசூர்யா, ரியாஸ் கான், இவங்க எல்லாம் இப்போ நிறைய பேர் இவங்க மேல வந்து இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு எப்போ நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஓப்பனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரளாவோட தலைமைச் செயலகத்தில் வந்து இது மாதிரி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரப்போ ஒரு நடிகர் வந்து என்ன பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சாரு. பட் அதோட அந்த விஷயம் நிக்கல. எங்களுக்கு ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணி தங்க வச்சிருந்தாங்க. பட் அவரு பெரிய நடிகர் அப்படிங்கிறதுனால அவரை வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தாங்க. பட் அவர் வந்து அந்த ஹோட்டலை மாத்திட்டு வந்து எங்களோட ஹோட்டல்ல தங்கினாரு. என்னை வந்து பார்க்குறப்போ உனக்காக தான் நான் இந்த ஹோட்டலை மாத்திட்டு இங்க வந்தேன் அப்படிங்கிற விஷயம் தான் சொன்னாரு அப்படின்னு பல ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த இப்போ ஒவ்வொருத்தவங்களா யார் யார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தான் இப்போ நேத்தி அந்த மலையாள நடிகர் சங்கமான அம்மாவில் இருந்த அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் 16 பேரும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இதுல தலைவராக இருந்த நபர் தான் மோகன்லால். ரிசைன் பண்ணிட்டாங்க, ஓகே. பட் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்குல்ல, இதுக்கு இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த விஷயத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அப்டேட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட்டா கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.